அன்பு நண்பர்களே, இது வெல்ல போவது யார் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முபஷிர். விராட் கோலி தனது முதல் வெற்றியை பதிவு செய்திருக்காரு. ஒரு டெஸ்ட் கேப்டனா முதல் வெற்றி இது. விராட் கோலியோட வெற்றியை எப்படி பார்க்கலாம்? 5 போட்டிகளுக்கு பிறகு ஒரு வெற்றி. ஒரு டெஸ்ட் கேப்டனா ஒரு லாங் டைம்க்கு விராட் கோலியை நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா? மற்ற கேப்டன்களோட ஒப்பிடும் போது இவருடைய ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில பல விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முதல்ல விராட் கோலி இதுவரைக்கும் கேப்டனா என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். விராட் கோலியோடைய கேப்டன்ஷிப் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கிறோம். விராட் கோலி இதுவரைக்கும் 5 போட்டிகளை இந்தியாவை லீட் பண்ணிருக்காரு. இதுல முதல் முறையா ஒரு போட்டியில வெற்றி கிடைச்சிருக்கு. இலங்கை அணிக்கு எதிராக 2 போட்டிகள் டிரா, 2 போட்டிகள் தோல்வி. இதுல இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா அடுத்து விராட் கோலியோட ஒவ்வொரு டீமுக்கு எதிராகவும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல தோனியோட விலகலை எடுத்து அவர் கேப்டன்ஷிப் அப்படின்ற விஷயத்தை கையில எடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. கோலி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எப்படி விளையாண்டிருக்காரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2 போட்டிகள்ல கோலி தலைமை தாங்கினாரு. இதுல ஒரு போட்டியில இந்திய அணிக்கு தோல்வியும் ஒரு போட்டியில டிராவும் கிடைச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழு நீள கேப்டனா ஒரு டெஸ்ட் அணிக்கான கேப்டன் அப்படின்னு முறையாக அறிவிக்கப்பட்டு அடுத்து கோலி விளையாண்டது வங்கதேசத்துக்கு எதிராக. வங்கதேசத்துக்கு எதிரான ஆட்டத்துல மழை குறுக்கிட்டாலும் கூட அந்த போட்டியில என்ன மாதிரியான முடிவுகள் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு போட்டி விளையாண்டாங்க, அந்த ஆட்டம் டிராவுல முடியாது. ஆனா அது மழை மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாது. இந்திய அணி சற்றே அந்த போட்டியில தடுமாற்றமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்றதும் யாராலும் மறந்துட முடியாது. சோ வங்கதேசத்துக்கு எதிராக விராட் கோலியோட கேப்டன்ஷிப் பார்க்கும்போது இன்னும் ஒரு முதல் வெற்றியை பதிவு செய்ய ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு அப்படின்ற பார்வையில பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா இப்போ இலங்கையில இந்திய அணி விளையாண்டுட்டு இருக்கு. இலங்கையில இதுவரைக்கும் 2 போட்டிகள் நம்ம விளையாண்டு இருக்கோம். அதுல விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 போட்டிகள்ல விளையாண்டு ஒரு ஆட்டத்துல வெற்றி, ஒரு ஆட்டத்துல தோல்வி. காலையில நடந்த முதல் ஆட்டத்துல தோல்வி கிடைச்சது. அதுக்கப்புறமா 2வது டெஸ்ட் போட்டியில வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வெற்றி கோலியுடைய முதல் வெற்றி அப்படின்றதால இந்த வெற்றிக்கு பின்னாடி அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் நிறைய கேள்வி வருது. ஏன்னா காலை மைதானத்துல அவர் எடுத்த முடிவுகளால தான் நம்ம தோத்தோமோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆட்டத்துல கேப்டனுடைய டிசிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு மேட்ச் டிராவா ஆக்குறதும் தோல்வியை தழுவ வைக்கிறதும். அந்த வகையில காலையில ஒரு சில தடுமாற்றங்கள் கோலி கிட்ட இருந்தது அப்படின்றதையும் மறந்துட முடியாது. கோலியோடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்கு, அவருடைய டிசிஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல அவர் தடுமாறாரு அப்படின்ட்டு பல்வேறு தகவல்களை வழங்குறதுக்காக விளையாட்டு சிறப்பு செய்தியாளர் மோகன்ராஜ் நம்மோடு இணைகிறாரு. அவர் தரக்கூடிய தகவல்களை கேட்டுட்டு வந்து பிற கேப்டன்கள் எப்படி விளையாண்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓவர் டு யூ மோகன்ராஜ். முபஷிர், நீங்க சொன்ன மாதிரியே தான் ஒட்டுமொத்தமா இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உன்னிப்பாக கவனிக்கப்படுது. என்ன அப்படின்னா இந்த தொடர் அப்படிங்கிறது கோலிக்கான கேப்டன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு முழுமையான தொடர் அப்படிங்கறதுனால ரொம்ப அதிகமாவே பார்க்கப்படுகிறது சொல்ல முடியும். இதுல கோலிக்கான கேப்டன்ஷிப் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படின்னு எந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அதாவது தோனி ஆஸ்திரேலியா ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால பாதியில அவருக்கு கிடைச்சது. அந்த இடத்துல அவருடைய பங்கு என்ன மாதிரி நிரூபிப்பார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறி எழுந்தது. அந்த இடத்துல சரியா அவரால் பண்ண முடியல. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரியே பங்களாதேஷ் டூர்லயும் இந்திய அணியினால அப்படி ஒண்ணு பெருசா பண்ண முடியல. அதுல வீரர்களை விட மழைதான் அதிகமா விளையாண்டது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தபடியா அதனால இந்த தொடர் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே முதல்ல காலி டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஆரம்பம் இருந்துச்சு. அதுல இந்திய வீரர்கள் அற்புதமா ஒரு திறமை வெளிப்படுத்தினாங்க சொல்ல முடியும். ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அதன் பிறகு அந்த கடைசி நாள் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சின்ன டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம இந்தியா தோல்வி தழுவினாங்க. அந்த இடத்துல கோலியோட தலைமை பண்பு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழுந்தது. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா 2வது டெஸ்ட்ல ஒரு நல்ல டீம் ஸ்பிரிட் இருந்துச்சு. இதுல ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. அதனால இந்திய அணி வெற்றி பெற்றான்னு சொல்ல முடியும். இதுலயுமே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நோட் பண்ண முடியும். அதாவது முதல் டெஸ்ட் போட்டியில ஒரு ஓவர் கான்பிடன்ட் இருந்ததுனால இந்திய அணி தோற்றதாக விமர்சனங்கள் எழுந்தது. 2வது போட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 ரன்னுக்கு மேல அடிச்சாச்சு. அந்த டார்கெட் அவ்வளவு போயிடுச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல. சோ அந்த இடத்துல முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அந்த 4வது நாள்ல முன்கூட்டியே நம்ம விக்கெட்டுகள் எடுத்திருக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா அப்பவும் அந்த இடத்துல கோலி தன்னோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமானான்னு சொல்ல முடியும். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா புஜாரா, அதாவது இந்தியா ஏ டீமுடைய கேப்டன் புஜாரா இதுவரைக்கும் களமிறக்கப்படவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா கூட பல்வேறு தரப்புல வைக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு உதாரணமா ஒரு விஷயத்த சொல்ல போனோம் அப்படின்னா முதல் டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்க முதல் நாள் கவாஸ்கர் சொல்றாரு, அதாவது புஜாராவை விட ரோஹித் சர்மா ஒரு சிறந்த வீரர். அதனால 11 டீம்ல கோலி ரோஹித் சர்மாவை கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன ரோஹித் சர்மா
அந்த அளவுக்கு ஒரு திறம்பட செயல்படல அப்படிங்கறத தெளிவாவே பார்க்க முடியும். ஆனா முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோவா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா சொல்ல போகணும் அப்படின்னா புஜாரா அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஒட்டுமொத்தமா ஒரு கிளீனான ஒரு டெஸ்ட் பிளேயர். சோ அவர் பக்கத்துல ரோஹித் சர்மா கம்பேர் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே சரியானதா இருக்காதுன்னு சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமா கோலியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு கேப்டன் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா வீரர்களை ஒருங்கிணைக்க வேண்டியதுல முக்கிய பங்கு வகிக்கணும். அதுல கோலி எந்த மாதிரி இருக்க போறாரு அப்படிங்கறத இனிதான் பார்க்கணும். அதே சமயத்துல தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒன் டேக்கான டீம் அப்படிங்கிறது வெல் ஸ்ட்ரக்சர்டான ஒரு நல்ல டீம் அவர் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நமக்கு அதாவது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் டீம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றிடம் இருக்கு, மிடில் ஆர்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிடம் இருக்குன்னு சொல்ல முடியும். அதனாலேதான் முதல் டெஸ்ட் போட்டியில் நம்ம தோல்வி தள்ளணும். சோ இப்ப கோலி கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டெஸ்ட் டீமை ஃபார்ம் பண்ணணும். அதற்கான முயற்சியில் அவர் களமிறங்குவாரா அப்படிங்கறத பொறுத்து பார்க்கணும். கடைசியா ஒரே விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா முதல் போட்டியில் நம்ம தோல்வி தழுவிருக்கும், இரண்டாவது போட்டியில வெற்றி கிடைச்சிருக்கு. சோ தோல்வியிலிருந்து பாடம் கற்று நம்ம மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரியான வீரர்களை சரியான இடத்துல பொருத்தி ஒரு நல்ல டெஸ்ட் டீமை உருவாக்க வேண்டியது கோலியுடைய தலையாய கடமையா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதை தாண்டி இந்திய அணிக்கான கேப்டன்கள் இதுவரைக்கும் டெஸ்ட் கேப்டன்கள் எப்படி செயல்பட்டு இருக்காங்க, உள்ளூர் வெளியூர்னு ஒட்டுமொத்தமா அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணி இந்த அளவுக்கு மேல வந்ததுக்கு காரணம் ஒரு டீம் பில்ட் அப்படின்னா நம்ம அசாருதீன் கிட்ட இருந்து வரலாம். அசாருதீன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த கேப்டனா செயல்பட்டாரு. அவருடைய ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா 47 டெஸ்ட் போட்டிகள்ல அவர் கேப்டனா செயல்பட்டு இருந்திருக்காரு. தோனிக்கு முன்னாடி அதிக போட்டிகள்ல அவர் டெஸ்ட் போட்டிகளை வழி நடத்தினாரு. 14 வெற்றி 14 தோல்வி 19 போட்டிகள்ல டிரா. 2 உள்ளூர் வெளியூர்னு சொல்லி எங்க விளையாண்டாலுமே ஓரளவுக்கு சரிசமமான வெற்றிகளை தான் இந்த அணி ஈட்டி இருந்தது. அசாருதீனோட கேப்டன்ஷிப் அப்படின்றது வித்தியாசமா இருக்கும். ஃபீல்டிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வியூகமா இருக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து அசாருதீனுக்கு அடுத்ததா சச்சின் டெண்டுல்கர் கிட்ட கேப்டன்ஷிப் வந்தது. சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணியை டெஸ்ட் போட்டிகள்ல 25 ஆட்டங்கள்ல வழி நடத்தினாரு. இதுல 4 ஆட்டங்கள்ல மட்டும்தான் வெற்றி கிடைச்சது. 9 ஆட்டங்கள்ல தோல்வி. உள்ளூர் வெளியூர்னு பல போட்டிகள்ல இந்திய அணி வெற்றியை கோட்டை விட்டுச்சு. 12 ஆட்டங்கள் டிரால முடிவடைஞ்சது. டெண்டுல்கருடைய டெஸ்ட் கேப்டன்ஷிப் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியை எடுத்துச்சு. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா சச்சின் எனக்கு கேப்டன்ஷிப் ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல சச்சினுடைய பேட்டிங்கும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதும் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னா அந்த பிரஷரை தாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி சச்சினுக்கு இல்ல அப்படின்றத அவரே பல இடங்கள்ல ஒத்துருந்தாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டத்துல இந்திய அணியை கரெக்டா மோல்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் டீமா கான்பிடென்டான டீமா 8வது இடத்துல இருந்து மேல தூக்கிட்டு வர அளவுக்கு கான்பிடென்டா விளையாண்டது சௌரவ் கங்குலி. 49 ஆட்டங்கள்ல இந்திய அணியை வழி நடத்தினாரு. மிகச்சிறப்பான 21 வெற்றிகள். உள்ளூர் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை கங்குலி தலைமையிலான அணி பதிவு செஞ்சது. 13 போட்டிகள்ல தோல்வி 15 ஆட்டத்துல டிரா அப்படின்றது கங்குலி தலைமையிலான ரெக்கார்டா இருந்துச்சு. கங்குலிக்கு அப்புறமா யார் கேப்டனா இருப்பாங்க அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருந்தது. அந்த சமயத்துல டெஸ்ட் போட்டிகளுக்காகவே பிறந்த ராகுல் டிராவிட் அணியை தலைமையேற்றார். ராகுல் டிராவிடுடைய தலைமை அவருடைய ஆட்டத்திறனை பாதிச்சுட்டா இல்லையா அப்படின்ட்டு பல்வேறு தரப்பிலும் கேள்விகள் எழுந்த போதும் கூட அவருடைய கேப்டன்ஷிப் ரொம்பவே சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 25 ஆட்டங்கள்ல விளையாண்டாரு. 8 போட்டிகள்ல வெற்றி 6 போட்டிகள்ல தோல்வி. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அணியாவே அது இருந்தது. கங்குலியுடைய அணியை வழிநடத்தி போறதுல பெரிய பங்கு வகித்தாரு. 11 ஆட்டங்கள் டிராவில முடிஞ்சது. அதுக்கப்புறமா அனில் கும்ளே தலைமைக்கு அணி வரும்போது ஒரு பெரிய சீனியர் பிளேயர் ஒரு லெஜெண்ட் அவரும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தாரு. தோனி கிட்ட அணியை கொண்டு வரதுக்கு முன்னாடி சரியான இடத்துல வீரர்களை பொருத்தியது அனில் கும்ளே அப்படின்னே சொல்லலாம். அனில் கும்ளே தலைமையில 14 போட்டிகள்ல விளையாண்டோம். 3 ஆட்டத்துல வெற்றி கிடைத்தது. 5 போட்டியில தோல்வி. இதுல நமக்கு வெற்றியுடைய ரேஷியோ கம்மியா இருந்தாலும் கூட அந்த போட்டிகள்ல இந்திய அணி விளையாண்ட அந்த ஆட்டத்திறனை பார்க்கும்போது கும்ளேவுடைய கேப்டன்ஷிப் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 6 போட்டிகள்ல டிரா கிடைச்சது. இதுக்கப்புறம் தான் இந்திய அணி ஒரு ஷேப்புக்கு வந்ததுன்னு சொல்லலாம். இந்தியாவுடைய சக்சஸ் கேப்டன் தோனி பதவி ஏற்கிறாரு. தோனி தலைமையில இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாயிண்ட் டேபிள்ல கீழே இருந்து மேல போய் ஐசிசியோடைய டெஸ்ட் ரேங்கிங்ல பல வருஷங்களுக்கு பிறகு முதல் இடத்தை பிடிச்சு அந்த முதல் இடத்துக்கான பரிசையும் வாங்கியிருந்தோம். ஐசிசியில சிறந்த கேப்டன்களா தோனியும் அறிவிக்கப்பட்டிருந்தாரு. 60 போட்டிகள் இந்திய அணியை அதிக டெஸ்ட் போட்டிகள்ல வழி நடத்தியது தோனி தான். 60 போட்டிகள்ல வழி நடத்தினாரு. 27 ஆட்டத்துல வெற்றி 18 ஆட்டத்துல தோல்வி. இதுல தோல்வியில பெரிய விமர்சனங்கள் இருந்தது. வெளிநாட்டுல நடந்த போட்டிகள்ல வெற்றி பெறல அப்படின்றதுதான். இருந்தாலும் உள்ளூர் மைதானங்கள்ல தோனி பெரிய அளவுல சாதிச்சாரு. வெளியூர்லயும் சமாளிச்சார் அப்படின்னே சொல்லலாம். டிரா 15 ஆட்டங்கள்.
சோ இருக்கக்கூடிய வீரர்கள்ல அசருதீனும் தோனியும் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இதுல யார பின்பற்ற போறாரு கோலி அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இப்போ ஆரம்பிச்சிருக்கும் போது வெற்றிக்காக ஒரு பெரிய திணறலை தான் கோலி சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 5 போட்டிகள்ல விளையாண்டு இப்பதான் முதல் வெற்றி கிடைச்சிருக்கு. யாருடைய வழியை கோலி பின்பற்ற போறார் அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டின். காரணம் என்ன அப்படின்னா, தோனியுடைய வியூகங்கள் வித்தியாசமா இருக்கும், அசருதீனோட வியூகம் வித்தியாசமா இருக்கும். தோனியோட பல ஆண்டுகள் ஓய்வறையில இருந்து பல விஷயங்களை பார்த்திருக்காரு. துணை கேப்டனா இருந்து தோனியுடைய டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திருக்காரு. ஆனா கோலி தோனியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்காரு. வீரர்கள் மத்தியில பேசுறதும் சரி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம், முதல் போட்டியோட தோல்விக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மன ரீதியா ஃபெயில் ஆயிட்டோம், நாங்க ஒரு கான்பிடென்ட் இறங்கணும், அது தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதெல்லாம் வீரர்களுக்கு மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் முக்கியமான கேள்வி. அதே மாதிரி மோகன்ராஜ் நம்ம கிட்ட சொல்லியிருந்த மாதிரி பிறருடைய ஆலோசனை, கவாஸ்கர் மாதிரி வீரர்கள் என்ன சொல்றாங்களோ அது டீமுடைய அந்த ஆர்டர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பேட்டிங் ஆர்டர்ல இன்னும் ஓபனிங்ல யாரை இறக்க போறோம் அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி 3வது ஆட்டத்துல கோலி வெற்றியை ஈட்டுறாரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் முபஷீர். தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியுடன். அடுத்து வருவது ஆயுத எழுத்து.